வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஒரு டிஃபன் ரெசிபி காமிக்கும் போது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சேர்த்து காமிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க சொன்னபடி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஸ்பெஷலா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான அவல் மசாலா பூரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலா நம்ம பண்ண போறோம். ரெண்டுமே ஸ்பெஷலான ரெசிபிஸ் தான், ரெண்டுமே செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா பூரி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஈவன் நம்ம எங்கேயாவது ஒரு 2 நாளைக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா கூட எடுத்துட்டு போறோம். அது 2-3 நாளானாலும் இது கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த அவல் மசாலா பூரியும் உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த அவலுக்கு மேல ஒரு லேயர் தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அவல் பாருங்க நல்லா ஊறி இருக்கு, சாஃப்டா இருக்கு. இதை போல நம்ம பிசைஞ்சோம்னா இது நல்லா சாஃப்டா மாவு மாதிரி வந்துடும். பாருங்க நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இதுல 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி. இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா பசைஞ்சுப்போம். பாருங்க இந்த அளவுக்கு நான் பசைஞ்சிருக்கேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு செமி சாஃப்ட் மாவா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு லேசா செவந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். 1 இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இஞ்சியையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கியாச்சு. பருப்பு எல்லாம் கூட பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி நீள நீளமா கட் பண்ணிருக்கேன், சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். வெங்காயத்தை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கியாச்சு. லேசா கலரும் மாறி இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டா வெந்தா போதும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இதுல ஒரு 200 ml நம்ம தண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வெங்காயம் நல்லா வேகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுல 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். இதுவும் நல்லா கொதிச்சாச்சு. வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு, ஒரு கையால விட்டுட்டு ஒரு கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் கட்டி தட்டாம இருக்கும். இது நல்லா நீர்க்க நம்ம கரைச்சிக்கலாம். இப்ப கடலை மாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். கடலை மாவு பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. தாராளமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் சூடாறும் போது திக்காயிடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். நம்ம மாவை பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையில ஒட்டாம இருக்கும். மாவும் காயாம இருக்கும். மாவும் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. நமக்கு பூரி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ரோலிங் பின்ல லேசா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், மாவு ஒட்டாம இருக்கும். நம்ம இது ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம பூரியா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். மாவு தொட்டுக்க வேண்டாம். மாவு தொட்டு பண்ணோம்னா எண்ணெய் ஃபுல்லாவே நமக்கு வேஸ்ட் ஆயிடும். எண்ணெய் தொட்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாவும் இருக்கும், நமக்கு அந்த பொரிக்கிற எண்ணெயும் வேஸ்ட் ஆகாம இருக்கும்.
பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்ப பொரிச்சு எடுத்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு, நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் பிரஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எண்ணெய் எப்படி மேல அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தானா பொங்கி வரும். இந்த மசாலா பொரி கொஞ்சம் பொறுமையா தான் பொங்கும். பாருங்க இப்படி எண்ணெய் இப்படி போட போட பொங்க ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல்லா பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடணும். பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கு, நல்லா கோல்டன் கலர்ல. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திருக்கோம். அதோட மசாலா பூரி செம்ம டேஸ்டா இருக்கும். 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த பூரி எந்த அளவுக்கு அழகா சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துப்போம். ஒவ்வொரு பூரியுமே சூப்பரா பொங்கி வரும். நம்ம மசாலா பொரி பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கூட நல்லா அப்படி பொங்கியே இருக்கும். உள்ளேயும் பாருங்களேன், பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. நல்ல எள்ளு கொத்தமல்லி எல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தாலே வந்து அட்ராக்ஷனாவும் இருக்கு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மசாலா பூரியும் உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலாவும் ரொம்ப குவிக்காவும் ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மசாலா பூரியோட இந்த உருளைக்கிழங்கு சேர்க்காத பூரி மசாலா அட்டகாசமா இருக்கு. மசாலா பூரி நல்லா உப்பு உரப்பா, நம்ம சேர்த்துக்கிற இந்த எள்ளு நல்லா எண்ணெயில பொரிஞ்சு செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த பூரிக்கு ஆக்சுவலா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்ம பண்ணிருக்கிற மசாலாவும் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்காததுனால நல்லா லைட்டா இருக்கு. அதே நேரம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டா சாப்பிடறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம கொஞ்சமா கடலை மாவு சேர்த்திருக்கோம், இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. ஜாஸ்தி திக்காகல, அதுக்குன்னு ஓட ஓட தண்ணியாவும் இல்லை. சூப்பரா இருக்கு. ரெண்டோட காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு. ஒருவேளை இந்த பூரியை நம்ம டிராவல்க்கு எங்கேயாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இதோட ஏதாவது ஒரு தக்காளி தொக்கோ இல்ல மாங்காய் தொக்கோ இல்ல ஏதாவது ஒரு சட்னியோ இருந்தா கூட போதும். இந்த மசாலா பூரி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு தாராளமா கொடுத்து விடலாம், ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. நல்ல கமகமான வாசனையா மசாலா பூரி, அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப லைட்டா உருளைக்கிழங்கு சேர்க்காது இந்த மசாலா. இது ரெண்டையும் வந்து இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.